வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களோ அல்லது ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கோ இங்கிலீஷ் சப்ஜெக்டை பொறுத்தளவில் அவங்க டஃப்பாக ஃபீல் பண்ணுறது இந்த வெக்கபுலரி செக்ஷன் தான். அதில் குறிப்பாக சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் படிக்கிறதுனா அது வேப்பங்காய் கடிச்சாப்பில் தான் இருக்குது. ஏன்னா அதை இதுவரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி மெமரைஸ் பண்ணி தான் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. கஷ்டப்பட்டு மெமரைஸ் பண்ணி வச்சாலும் அது எத்தனை நாளைக்கு நிலச்சிருக்கும் அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி தான். அதிகபட்சமாக 2 வாரம் 3 வாரம் ஞாபகத்தில் இருந்தாலே அது பெரிய விஷயம் தான். அப்போ என்னதான் செய்யறது? இப்படியே விட முடியாது இல்லையா? ஏன்னா இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஏரியா இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. இந்த கிளாஸ்ல நாம சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நீண்ட நாளைக்கு எப்படி நினைவில் வச்சுக்கிறது ஒரு சிம்பிளான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் சொல்லித்தர போகிறேன். வெறும் 10 நிமிஷத்தில் 18 சினானிம்ஸ் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். கற்றுக்கிறது மட்டும் இல்லைங்க, அதை ரீட்டைன் பண்ணிக்க போகிறோம். சினானிம்ஸை படிக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான டெக்னிக் தான் இந்த 4 ஸ்டெப்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும் இல்லாமல் ஹோமோனிம்ஸ் போன்ற வெக்கபுலரி செக்ஷன் எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபெமிலியரைஸ். அதாவது ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம், அந்த பார்க்குற வார்த்தையை நமக்கு பழக்கமான வார்த்தையாக மாற்றணும். நம்ம புதுசாக படிக்கிற வார்த்தைகள் அந்த மாதிரி ஃபெமிலியரைஸ் ஆக்கணும், பழக்கமாக்கிக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த வார்த்தையை படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தட் ஒன்று ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்க்கலாம். அதை அடுத்ததாக அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். நினைவில் வச்சுக்கிறதுக்கான அந்த கீவேர்டு கான்செப்ட் அப்படின்னு பின்னாடி சொல்லுவோம். ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக அதை ரீட்டைன் பண்ணிக்கணும். ரிமெம்பர் பண்ணுறது உங்களுக்கு 2 வாரத்துக்கு மேலே உங்கள் நினைவில் இருக்காது. ஆனால் அதை நீண்ட காலத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ரீட்டைன் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே இருக்கிற முக்கியமான டாஸ்க். ரீட்டைன் பண்ணுறது அப்படின்னா நிலைநிறுத்துவது. பல வருடங்கள் ஆனாலும் அந்த வார்த்தை உங்களுக்கு மறக்காமல் செய்வது அப்படின்றதான் நிலைநிறுத்துறது. இப்போ பழக்கம் அப்படின்ற வகையிலிருந்து நிலைநிறுத்து அப்படின்ற ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்றதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். பழக்கமில்லாத வார்த்தையை ஒரு பழகிய வார்த்தையாக மாற்றணும். அன்ஃபெமிலியரைஸ் வேர்ட்ஸை ஃபெமிலியரைஸ் ஆக்கணும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் அப்படின்னா கீவேர்டு மெத்தட் அப்படின்னு சொல்றோம். அதாவது கீவேர்டு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த தெரியாத வார்த்தையை ஒரு தெரிந்த வார்த்தையின் உதவியோட ஞாபகம் வச்சுக்கிறது. அப்போ அந்த தெரிந்த வார்த்தை தான் கீவேர்டாக இருக்க போகுது. அந்த கீவேர்டு அப்படின்றது ஒரு தமிழ் வார்த்தையாக இருக்கலாம், ரைமிங் வேர்டாக இருக்கலாம், லைக் பைக்கு, அது அந்த மாதிரி ஒரு வார்த்தையாக இருக்கலாம். அல்லனா அந்த வார்த்தையை நமக்கு தெரியாத அந்த வெக்கபுலரி வேர்டை ரிலேட் பண்ணுற ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அதை தொடர்பு படுத்துகிற ஒரு வார்த்தை. கீவேர்டு வந்து நமக்கு ஒரு தெரிந்த வார்த்தையாக இருக்கும். தெரிந்த வார்த்தை என்பது 30% இருக்கக்கூடிய அந்த நமது புரிதலை என்ன செய்யும்? 100% மாற்றும். அப்போ கீவேர்டு மேக்ஸ் த அன்னோன் வேர்ட் டு நோன் வேர்ட் அப்படின்றதான் இங்கே கான்செப்ட். 10th ஸ்டாண்டர்டில் PTA மாடல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 6 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 6 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய அந்த சினானிம்ஸ் வேர்ட்ஸை நான் இங்கே எடுத்து கொடுத்துருக்குறேன். அதாவது ஒரு 18 வார்த்தைகள் இருக்குது. அந்த 18 வார்த்தைகளை எவ்வளவு ஸ்பீடாக படிக்கிறோன்றதை மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ நல்லா நம்மளால் ஞாபகம் வச்சுக்கிட முடியுது அப்படின்றது இதில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா காண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். ஜி ஆண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஜி ஆண்ட். ஆண்ட்டுன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஆண்ட்டுனா என்ன? ஆண்ட் எப்படி இருக்கும்? எறும்பு. ஆண்ட்டுன்றது எறும்பை குறிக்கும். எறும்புடைய ஸ்ட்ரக்சர் என்ன? எறும்புடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? லீனாக இருக்கும். ஸோ காண்ட் அப்படின்ற தெரியாத வார்த்தை, அதை ஆண்ட் அப்படின்ற ஒரு ரைமிங் வேர்டோட சேர்க்குறோம். அந்த ரைமிங் வேர்டு என்ன செய்யுதுன்னா ஆண்ட் என்ன செய்யும்? ஆண்டோடைய குணாதிசயம் என்ன? அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? ஒல்லியாக இருக்கிறது, லீனாக இருக்கிறது. ஸோ லீனு. ஆண்ட் is meant for its structure, it's lean structure. ஓகேவா? அடுத்தது பசில். அப்படின்னு பிரிங்க. அதை ஃபர்ஸ்ட் அதை ஸ்பிளிட் பண்ணுறோம். பஸ்ஸில். இப்போ பஸ் அப்படின்ற வார்த்தை தெரிஞ்ச வார்த்தை நமக்கு. பஸ் எப்படி இருக்கும்? நம்ம ஊரில் டவுன் பஸ் எடுத்துக்கோங்க. இந்த பஸ் எப்படி இருக்கும்? எப்பயுமே ரஷ்ஷாக இருக்கும். சரியா? அப்போது பஸ்ஸில் அதோடைய சினானிம் ரஷ். கிராப்பிள் அப்படின்ற வார்த்தை நமக்கு கண்டிப்பாக தெரியாத வார்த்தை தான். அப்போது கிராப்பிள் அப்படின்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு பிரிங்க. குரூப் ஆப்பிள் அப்படின்ற மாதிரி. அதாவது இங்கே நம்ம சிலபிள் படி பிரிக்கலை, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நமக்கு சௌரியத்துக்காக பிரிச்சிருக்கிறோம். அப்போது ஞாபகம் இங்கே கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பண்ணிக்கிறது. அதனால் இது ஒரு பெரிய மிஸ்டேக்காக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஸோ கிராப்பிள் அப்படின்ற வார்த்தையை ஆப்பிள் அப்படின்னு பிரிங்கலாம் பார்க்கலாம். குரூப் ஆப்பிள் பறிக்க போனால் என்ன நடக்கும்? சண்டை தான் நடக்கும், ஃபைட். சரியா? இப்போ குரூப் ஆப்பிள் பறிக்க போனால் சண்டை நடக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கிராப்பிள் அப்படின்ற வார்த்தையை ஸ்பிளிட் பண்ணுறோம். அந்த 2 வார்த்தையை என்ன செய்கிறோம்? நம்ம குரூப் ஆப்பிள் அப்படின்ற உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஃபைட் அப்படின்ற ஞாபகம் வரணும். குரூப் ஆப்பிள் பறிக்க போனால் சண்டை வரும் அப்படின்னு ஞாபகம் வரணும். அடுத்து கிராங்கி அப்படின்ற வார்த்தைக்கு கொஞ்சம் இதுக்கு
அந்த கீவேர்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சி ரேங்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சி ரேங்கி, சி ஒன்று சி ரேங்க்னு சொல்லு அல்லது இ ரேங்க்னு சொல்லு. இது என்ன சி ரேங்கின்னா என்ன அர்த்தம்? புதுசாக இருக்கே, அதுதான் நமக்கு புதுசாக இருக்கே அப்படின்னு தோணுது அவங்களுக்கு. அப்போ புதுசுன்றதுக்கு என்னது? ஸ்ட்ரேஞ்ச், புதியது. சி ரேங்கி அப்படின்னு சொன்னால் இது புதுசாக இருக்கே, ஸ்ட்ரேஞ்ச். புதியது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன வேர்டு? ஸ்ட்ரேஞ்ச். அடுத்ததுக்கான கேக்கிள். கேக்கிள் இது ரொம்ப நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை. நம்ம சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கெக்கல் வச்சு சிரிக்காம பாரு அப்படிம்பாங்க. கெக்கல், கெக்கல் அப்படின்ற வார்த்தையை சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். சிரிக்கிறத சொல்லுவாங்க, கக்கன்னு சிரிக்கிறது இல்லையா, அதுதான் கெக்கல் அப்படின்றது. அப்போ அந்த கக்கன்னு சிரிச்சா எப்படி வரும் சவுண்டு? சும்மா சாதாரணமாக வாய்ப்பில் சிரிக்கிறதுக்கும் கெக்கல் வச்சு சிரிக்கிறதுக்கும் ஷார்ப்பாக இருக்கும் நாய்ஸ். எப்படி இருக்கும்? நாய்ஸ் சத்தம் ஷார்ப்பாக கேட்கும். இப்போ ஷார்ப் நாய்ஸ். ரிவைவ். ரிவைவ் அப்படின்ற வார்த்தையை இது இந்த ரெண்டு வார்த்தையுமே நம்ம விளம்பரங்களை அடிக்கடி பார்த்த வார்த்தை. ரிவைவ் அப்படின்ற ஒரு ஃபேப்ரிக் கண்டிஷனர் ஒன்று இருக்குது, ரீவைட்டல் அப்படின்ற ஒரு டேப்லெட் ஒன்று இருக்குது. நம்ம விளம்பரத்தில் இருந்தே இதை படிச்சுக்கலாம் நம்ம, சரியா? அப்போ நாம் பார்க்குற ஒவ்வொரு விளம்பரங்களிலிருந்தும் நாம் படிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த சினானிம் ஒரு உதாரணம். ரிவைவ் அப்படின்ற வார்த்தையை ரீவைட்டல் அப்படின்னு பிரிங்களேன். ரீ ப்ளஸ் வைவ், வைவ் மீன்ஸ் வைட்டல், ரீவைட்டல், ரீவைட்டல், ரீவைட்டலைஸ். ஸோ அதனுடைய ரிவைவுடைய சினானிம் என்னது? ரீவைட்டலைஸ். அடுத்து அஃப்ளூயன்ட். இந்த வார்த்தை நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அஃப்ளூயன்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அஃப்ளூயன்ட் உங்களுக்கு பிரித்து காட்டியிருக்கிறேன். அஃப்ளூயன்ட், அஃப்ளூயன்ட். ஃப்ளூயன்ட் யார் ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க? யார் ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க? வெல்த்தியாக இருக்கிறவங்க. வெல்த்தி பீப்புள் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசுவாங்க அப்படின்னு. அடுத்து வெட். வெட் இந்த வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணாத வார்த்தை. ஹோமோஃபோன்ஸில் வெட்டுன்னா என்ன செஞ்சிருவோம்? WET வெட் அப்படின்னா ஈரம் அப்படின்னு அர்த்தம். இங்கே அந்த வெட்டு கிடையாது, இது WHET வெட். கடைசியில் இருக்கிற ரெண்டு எழுத்தை மட்டும் எடுத்துங்க. ET. ET எப்படி இருக்கும்? ET எப்படி இருக்கும்? ET ஷார்ப்பாக இருக்கும். ஸோ வெட் அதோடைய சினானிம் ஷார்ப். அடுத்தது கன்டென்ஷன். இதை பிரித்தோம்னா கன்டென்ஷன். இதில் பிரிக்கும்போது கன்டென்ஷன் அப்படின்னு பிரிங்களேன். கன்டென்ஷன். அப்போது டென்ஷன். டென்ஷன் எப்போ நடக்கும்? நம்ம ரொம்ப கடுமையான ஒரு முயற்சி செஞ்சுட்டு நமக்கு கிடைக்காம போச்சுன்னா டென்ஷன் வரும் இல்லையா? அப்போ டென்ஷன் அப்படின்ற வார்த்தை. டென்ஷன் எப்போ வரும்? ஸ்ட்ரெனியஸ் எஃபோர்ட். கடுமையான முயற்சி எடுத்தால் என்ன செய்யும்? டென்ஷன் வரும். ஸ்ட்ரெனியஸ் எஃபோர்ட், கடும் முயற்சி. எஃபோர்ட்னா நமக்கு நல்லா தெரியும் முயற்சி. அப்போது ஸ்ட்ரெனியஸ் எஃபோர்ட், கடுமையான முயற்சி எடுத்தும் நமக்கு கிடைக்காது போனால் டென்ஷன் வரும். அப்போது கன்டென்ஷன் அப்படின்ற வார்த்தையில் நமக்கு தேவையான கீவேர்ட் டென்ஷன். டென்ஷன் எப்போ வரும்? ஸ்டெனியஸ் எஃபோர்ட் எடுத்தால் டென்ஷன் வரும். அடுத்து டெலீரியஸ். டெலீரியஸ் அப்படின்ற வார்த்தையை கொஞ்சம் ஒரு ரைமிங் வேர்டை இதோட ரிலேட் பண்ணுறோம். அப்போது இதோடைய கீவேர்டு ஒரு ரைமிங் வேர்டாக இருக்க போகுது. டெலீரியஸ், சீரியஸ். சீரியஸ்ன்ற வார்த்தை நமக்கு தெரியும். சீரியஸ்னா எப்படி? எப்போ சீரியஸ் ஆகும்? டெலீரியஸாக இருந்தோம்னா சீரியஸ் ஆகி ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆயிடுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. டெலீரியஸாக இருந்தால் சீரியஸ் ஆகும். சீரியஸ் ஆனால் நமக்கு விரக்தி தோன்றும், டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுவோம், டிஸ்டர்ப்ட் ஆகிடுவோம். கவடைஸ். கவடைஸ் இதை பிரித்தோன்னா கோவார்டைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வார்ன்ற வார்த்தை எடுத்துக்கோங்க. வாரை பார்த்தா வார்னா எல்லாத்துக்கும் பயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபியர். வார் வந்தால் என்ன வரும்? பயம் வரும், ஃபியர். ஃபியருக்கு ஈக்குவலான வேர்டு லேக் ஆஃப் பிரேவரி. பிரேவரினா தைரியம், லேக்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது லேக் ஆஃப் பிரேவரி, தைரியம் இல்லாதனம், தைரியம் இல்லாத நிலைமை. அடுத்து டிமிடிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாம். அடுத்தது அட்டிக். அட்டிக்னா இதை கொஞ்சம் நான் தமிழ் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் படுத்துவோம். அட்டிக் அப்படின்னா அடுக்கி வை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி? அடுக்கி வை. எதை எடுக்கணும்? பாக்ஸை ரூஃப் வரைக்கும் அடுக்கி வை அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க வைங்களேன். ரூஃப் வரைக்கும் அடுக்கி வை. அப்போ அந்த ரூஃப் அட்டிக் அப்படின்ற வார்த்தை மட்டும் எடுத்துக்கங்க. அப்போது இதனுடைய சினானிம் என்ன அப்படின்னா எ ஸ்பேஸ் இன் ரூஃப். சரி, அப்போது அட்டிக் அப்படின்ற வார்த்தையை பார்த்தா நமக்கு ரூஃப் அப்படின்ற வார்த்தை ஞாபகத்துக்கு வரணும். ரூஃபில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ். சரியா? அடுத்து அஃப்ளூயன்ட். அஃப்ளூயன்ட் அப்படின்னா அஃப்ளூயன்ட் அப்படின்னு இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஃப்ளூயன்ட் அப்படின்னா என்னது? வெல்த்தி. சரியா? இருக்குன்னு நம்ம இந்த வார்த்தையை பார்த்துட்டோம். அடுத்த வார்த்தைக்கு நம்ம போவோம். ரினவுண்டு. ரினவுண்ட் அப்படின்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ரீநோன். அந்த இடி அப்படின்றது பாஸ்டன்ஸை குறிக்கிற வார்த்தை, அதை நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். ரீநோன் அப்படின்னு பிரிச்சுக்கோங்களேன். ரீநோன். அப்போது நோன் அப்படின்னா அறிந்த அப்படின்னு நமக்கு தெரியும். ரெனவுண்டு அப்போது நன்கு அறிந்த, வெல் நோன். அதோடைய சினானிம் என்ன? வெல் நோன்.
வெல் நோன், ரொம்ப நன்கு அறியப்பட்ட ஒரு வார்த்தை ஒருத்தர் எப்படி சொல்லுவோம்? ஃபேமஸ். அப்போ ரெனவுண்ட் அப்படின்னா வெல் நோன், நன்கு அறிந்த, ஃபேமஸ் ஆன அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து சோக்டு அப்படின்ற வார்த்தையை பாருங்கள். சோக் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் அதான் செக் அப்படின்னு வச்சுக்கங்களேன். செஸ் விளையாடும் போது செக்மேட் வைக்கிறோம். செக்மேட் வச்சு அதுக்கு மேலே நம்மளால் மூவ் ஆக முடியுமா? அதோடு நாம் தடை செய்யப்படுகிறோம், பிளாக் பண்ணப்படுகிறோம். அப்போது செக் பண்ணால் என்ன பண்ண முடியாது, அதுக்கு மேலே நம்ம மூவ் பண்ணி போக முடியாது, தடை, பிளாக்டு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ சோக்குடுனா செக்கு, பிளாக்டு, அந்த வார்த்தையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக எக்ஸ்பான்ஸ் அப்படின்ற வார்த்தையை இப்போது அதை ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். பேன் என்னது? வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த வானொலியை கூட பேன்னு தான் சொல்லுவோம். சரியா? அப்போ அந்த வானொலியை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. பேன் அமெரிக்கா, பேன் இந்தியா, பேண்டமிக் அப்படின்ற வார்த்தையில் அந்த பேன் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குன்னா பரந்த, ஒரு நாட்டை கடந்த அப்படின்றத குறிக்கும். அகண்ட பாரதம் அப்படிம்பாங்க. அதான் பேன் இந்தியா. அகண்ட பாரதம் அப்படின்னா இந்தியாவை தாண்டியும் உள்ள பகுதிகள். அப்போது துணைக்கண்டம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம துணைக்கண்டங்களான பக்கத்து நாடுகளையும் சேர்த்து தான் பேன் இந்தியான்னு சொல்லுவாங்க. பேன் அமெரிக்கா அப்படின்னா அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய வேறு மற்ற நாடுகளும் சேர்ந்து தான் பேன் அமெரிக்கா. அது மாதிரி பேண்டமிக், ஒரு நோயை சொல்லும்போது ஒரு நாட்டையும் தாண்டி வெளியே போகக்கூடிய நோயை பேண்டமிக் அப்படின்னு சொல்கிறோம். பேண்டமிக் அப்போது அகண்ட அப்படின்னு அர்த்தம். பேன் என்ன அர்த்தம்? அகண்ட. எது அகண்டு இருக்கும்? அகண்டதை எப்படி சொல்லுவோம்? லார்ஜ் ஸ்பேஸ் சொல்லலாமா? லார்ஜ் ஸ்பேஸ், அகண்ட இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் லார்ஜ் ஸ்பேஸ் இஸ் தேர் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போது எக்ஸ்பேன்ஸ் அப்படின்னா அந்த பேன் அப்படின்ற வார்த்தையால் கீவேர்டை வச்சுக்கிட்டு பேன் அப்படின்னா அகண்டது, லார்ஜ் ஸ்பேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டெஸ்பாண்டன்ட் அப்படின்னா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா டெஸ்பாண்டன்ட் அதோடைய ரைமிங் வேர்ட் டெஸ்பேரிங். இதுக்கு கீவேர்டு கிரியேட் பண்ண முடியல, நீங்கள் ரைமிங் வேர்டாக ஞாபகம் வச்சுங்க. டெஸ்பாண்டன்ட் டெஸ்பேரிங், டெஸ் அப்படின்ற வார்த்தையை விட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். டெஸ்பாண்டன்ட் முதல் 4 எழுத்துமே ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா? டெஸ்பாண்டன்ட், டெஸ்பேரிங், டெஸ்பாண்ட், டெஸ்பேர் அப்படின்னு ரைமிங்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக அப்ரிஹென்சிவ் அப்படின்னா இது கொஞ்சம் தமிழ் படுத்திக்குவோம் நம்ம. அப்ரிஹென்சிவ் அப்படின்னா அது கொஞ்சம் தமிழ் படுத்துவோம். அப்புறமா எக்ஸாம், அப்ரேஹென்சிவ் எக்ஸாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா எக்ஸாம்னு சொன்னாலும் நமக்கு என்ன ஆகுது? இப்போ எக்ஸாம்ஸ்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, அப்புறமா எக்ஸாம் அப்படின்னு சொன்னாலுமே இவங்க வர்ற மாதிரி இல்லை அப்படின்னு திரும்ப நமக்கு பயம் கவுது இல்லையா? அதுதான் சொல்கிறேன். ஆங்ஸியஸ், ஒரீடு, கவலைப்படுவதுன்னு அர்த்தம். சரியா? அப்ரிஹென்சிவ் அப்படின்னா அப்புறமா எக்ஸாம் சொன்னாலும் நமக்கு பயம் வரும். பயம்னா ஆங்ஸியஸ், ஒரீடு, நம்ம அதை பற்றி கவலைப்படுவோம் அப்படின்னு சொல்கிறது. சரி, இப்போது ஒரு 18 வார்த்தைகள் நம்ம பார்த்துருக்குறோம். நாமளே டெஸ்ட் பண்ணணும். ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். லெட் அஸ் see that. Okay, check yourself. Choose the appropriate synonym for the italicized words. நமக்கு 10th எக்ஸாம்ஸில் கொஸ்டின் இப்படி தான் வரப்போகுது. It was the gaunt face staring from the bed that brought chill to my heart. சரியா? அப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த படுக்கையில் இருந்து பார்த்த அந்த காண்ட் ஃபேஸ் எனது மனத்தில் ஒரு இன்பத்தை, ஒரு சில்லிடலை கொண்டு வந்தது, ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது காண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு தான் மீனிங் கேட்குறோம். காண்ட்னா நம்ம என்ன பார்த்தோம்? அதோட ரிலேட்டிங் வேர்டு பிரித்தோன்னா ஆண்ட் எப்படி இருக்கும்? லீனாக இருக்கும். அப்போது ஃபேட் கிடையாது, ரவுண்டு கிடையாது, லீன் அண்டு சேடு. 4 ஆன்சர் இருக்குது. இதை பார்த்த உடனே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா? எஸ். Gaunt is related to the keyword aunt. So aunt is meant for its lean structure. Lean. Okay, வந்தாச்சு. அடுத்து செகண்ட் கொஸ்டின். Scraping his back now and again to wet it. ஃபர்ஸ்ட் லெசன் அந்த இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பாடத்தில் வரும். ஸ்கிராப்பிங் ஹிஸ் பீக், தன்னுடைய அழகை தேய்த்து கொண்டு தன்னுடைய பீக் அதாவது அழகை என்ன செய்தான்? வெட் பண்ணா அப்படின்னா. இங்கே வெட் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. வெட் அப்படின்ற வார்த்தை தன்னுடைய அழகை இங்கும் அங்கும் தேர்த்தி கொண்டு அதை கூர்மையாக்கினான் அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? வெட்டுன்னு என்ன அர்த்தம்? இங்கே கடைசியில் இருக்கும் ஈட்டி அப்படின்ற எழுத்துக்களை எடுத்துக்கணும். ஈட்டி எப்படி இருக்கும்? எஸ், பார்த்தோன்னே தெரியுது உங்களுக்கு. ஈட்டினா எப்படி இருக்கும்? குத்துற ஈட்டி ஷார்ப்பாக இருக்கும்.
ஆன்சர் சி ஷார்ப். ஓகேவா? அடுத்தது பாருங்க. he was delirious. he was delirious இந்த வார்த்தை நாம படித்தோம். delirious delirious எந்த வார்த்தையோட லிங்க் பண்ணோம்? அதோடைய ரைமிங் வேர்டு சீரியஸ். டெலீரியஸாக இருந்து சீரியஸ் ஆனோம்னா என்ன தான் மிஞ்சும்? நமக்கு டிஸப்பாயின்மெண்ட் தான் மிஞ்சும், அதாவது விரக்தி தான் மிஞ்சும். சரியா? அப்போது டிஸப்பாயின்மெண்ட் ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள். எஸ், பி ஆன்சரில் இருக்குது. அடுத்தது 4th கொஸ்டின். மை மதர் வாஸ் அஸ்லீப் இன் ஒன் ரூம் அப்ஸ்டைர்ஸ். grandfather was in the attic. my mother was asleep in one room upstairs. grandfather was in the attic. என்னுடைய அம்மா மாடியில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய தாத்தா பரன் மேலே இருக்கிறாரு. my grandfather was in attic. அப்போ அட்டிக் அப்படின்ற வார்த்தைக்கு தான் மீனிங் வேணும். அட்டிக்னா என்னது? அட்டிக் ரூஃப் வரை அடுக்கி வை அப்படின்னு சொல்லாமல் ரூஃப் வரை அடுக்கி வை. அப்போது ரூஃப் அப்படின்ற வார்த்தை விடையில் வரணும். எ ஸ்பேஸ் இன் ரூஃப். ஆன்சர் பாருங்க இருக்கா? எ ஸ்பேஸ் இன் ரூஃப். ஆன்சர் சி. ஸோ ஆன்சர் சி இஸ் த ரைட் ஆன்சர். தென் த ஸ்பாயில்ட் சைல்டு ஆஃப் அஃப்ளூயன்ட் பேரண்ட்ஸ். த ஸ்பாயில்ட் சைல்டு ஆஃப் அஃப்ளூயன்ட் பேரண்ட்ஸ். ஸ்பாயில்ட் அப்படின்னா என்னது? பாலான குழந்தை. யாரால் பாலான குழந்தை? அஃப்ளூயன்ட் பேரண்ட்ஸ்னால. அந்த அஃப்ளூயண்ட்டாக இருந்த பெற்றோரால் பாலான குழந்தை. அப்போ அஃப்ளூயண்ட்லாம் என்ன மீனிங்கு? இங்கே அஃப்ளூயண்ட் அப்படின்னு பிரிக்கணும்னு சொன்னேன். ஃப்ளூயண்ட். அப்போ ஃப்ளூயண்ட்டாக யார் ஃப்ளூயண்ட்டாக இருப்பாங்க? யார் ரொம்ப வளமாக இருக்காங்களோ அவங்க தான் ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க. யார் வெல்த்தியாக இருக்காங்களோ அவங்க தான் ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க இல்லையா? பூவர் கிடையாது, டிப்ரைவ்டு கிடையாது, ஓல்டு கிடையாது, பழையவும் கிடையாது. அடுத்தது வெல்த்தி. அப்போ இங்கே கிடைச்சதா வெல்த்தி அப்படின்றதான் இங்கே ஆன்சர். ஸோ இங்கே நம்ம 18 சினானிம்ஸ் பார்த்துருக்குறோம். அந்த 18 சினானிம்ஸு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 18 சினானிம்ஸையும் வெவ்வேறு வகையில் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.